நம சிவாய. ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறி வரும்போது பயணம் முடிந்துவிடும். இதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும். நம்முடைய வாழ்க்கையில் சில அவமானங்கள் தான் நம்மை சரியாக வாழ கற்றுக் கொடுக்கின்றன. அவமானத்தை நீ அனுபவமாக எடுத்துக்கொள். அவமானப்படுத்த ஒருவன் இல்லை என்றால் நமக்கு தன்மானம் என்ற ஒன்று தெரிந்திருக்காது. நீ இழப்பது எதுவாக இருந்தாலும் அது உன்னுடையது அல்ல. அவை நீ யார் என்பதை உணர கொடுத்த ஒன்று. ஒவ்வொரு இழப்பிலும் ஒரு பொய்யை நீ உணர்கிறாய். நீ சந்தோஷமாக வாழ பழகி கொண்டாலே போதும், சகலமும் உன்னிடம் வந்து சேரும். சந்தோஷமாக இருப்பதும் இல்லாததும் உன் மனநிலையை பொறுத்துதான். ஆகவே உன் மனநிலையை நீ மேம்படுத்து. அடுத்த நிமிடத்தை கூட நாம் ஆள முடியாது என்பதே நிஜம். இதில் தேவையற்ற திமிர், வெறுப்பு, ஆணவம் போன்ற குப்பைகளை சுமக்க வேண்டாம். அனைவரிடத்திலும் அன்பு செலுத்துங்கள். வாழ்க்கையில் உனக்கு மிகுதியாக கிடைத்த அனைத்தையும் நினைத்து நன்றியுடன் இரு. எப்பொழுதும் உன்னை தாழ்வாக நினைக்காதே. தேவையான அனைத்தும் உனக்கு வழங்கப்பட்டுள்ளது. உன் எண்ணமும் செயலும் எந்த நிலையிலும் அடுத்தவருக்கு நன்மையானதாக இருக்க வேண்டும். ஒன்றை நினைவில் கொள், எதை நீ பிறருக்கு தருவாயோ அதையே நீயும் பெற்றுக்கொள்வாய். சிந்தித்து செயலாற்றுங்கள். மனிதனுக்கு நிம்மதி இல்லாமல் போக ஒரே ஒரு காரணம்தான். அது என்னவென்றால், அமிர்தமே கிடைத்தாலும் அதைவிட சிறப்பான ஒன்று இருப்பதாக மனித மனம் நம்புவதுதான். மனதில் அவ்வப்போது சலனங்கள் எழத்தான் செய்யும். அதற்காக அந்த சலனங்கள் தான் நீ என்று பலவீனமாக நினைத்து விடாதே. சிறு தோல்விகளை கூட தைரியமாக எதிர்கொள். உன் பலம் என்னவென்று உனக்கு தெரியும். உன் பலத்தை நம்புங்கள், பலவீனத்தை கண்டு கொள்ளாதீர்கள். உன் வாழ்க்கையை நீ மனதார ஏற்று மகிழ்ச்சியுடன் நேசித்து வாழத் தொடங்கிவிட்டால் எவ்வளவு பெரிய பாரமாக இருந்தாலும் சுமையை சுகமான நற்பாதையாய் உன்னால் உருவாக்க முடியும்.